காந்தரா சாப்டர் 1 படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேயில் 7 கோடியே 10 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 கோடியே 25 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 32 கோடியே 45 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குங்க கர்நாடகாவில் மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 25 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 32 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குங்க. ஓவராலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 101 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. அப்புறம் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 24 கோடியே 90 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குங்க. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக காந்தரா படம் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 126 கோடியே 80 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குங்க. அதாவது இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமே சொல்லலாம். யாரும் பார்த்துட்டு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் இல்லாத அதுக்கு மேலே இருக்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி படம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது காந்தரா படத்துக்கு இதுக்கு முன்னாடியே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு கம்மி எக்ஸ்பெக்டேஷனில் வந்தது. ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே ஓடிடுச்சு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது சாப்டர் 1ன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயரில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு.